தாவேகா சார்பாக திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் பேசுறாங்க. வி ஃபார் விக்டரி, விஜய் என்றால் வெற்றி. 2026 இந்த மன்னர் குடும்பத்தை வீழ்த்த போகிற ஜனநாயகன் நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். திருச்சி பல ஜனநாயக திருப்பத்தை தந்திருக்கிறது. இந்த மன்னராட்சியை வீழ்த்த போகிற ஜனநாயக திருப்பத்தை இந்த திருச்சியில் இருந்து தொடங்கும் என்று கேட்டு இந்த திருச்சி மக்களை வணங்கி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். அருமையண்ணன் பிரசன்னா பேசுறப்போ சொன்னாங்க, டெல்லியில யாரோ அடகு வச்சுட்டாங்கன்னு. இந்த அடகு வைக்கிற பிசினஸ் தொடங்கி வச்சது நீங்க தானே. ஏடிஎம்கே அடகு வச்சுட்டாங்க. ஆமா, அடகு வச்சுட்டாங்க. அவங்க கட்சியே அடகு வச்சுட்டு மீட்க முடியாம இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டை அடகு வச்சீங்களே. தமிழ்நாட்டை அடகு வைக்க ஆரம்பித்தது யார்? அந்த தொழிலை எல்லாத்துக்கும் கத்து கொடுத்தது யார்? அண்ணன் வடிவேல் சொல்ற மாதிரி அந்த தொழிலை உங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டாங்க. 1999 மார்ச் மாசம் பண்டாரம் பரதேசின்னு பேசிட்டு ஏப்ரல் மாசம் பிஜேபி ஆதரித்தீர்களா இல்லையா? அதாவது 1998 எலெக்ஷன்ல பண்டாரம் பரதேசின்னு சொல்லிதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு 6 எம்பி பிஜேபி எதிர்த்து ஓட்டு போட்டு தான் அந்த 6 எம்பி வந்திருக்காங்க. ஆனா நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல ஆதரிச்சீங்களா இல்லையா? அது யார் அடகு வச்சு? தமிழ்நாட்டை அடகு வச்சா இல்ல உங்க குடும்ப நலனுக்காண்டி உங்க கட்சி அடகு வச்சீங்களா? இதுக்கு பதில் இருக்கா? ரெண்டாவது, அதாவது இவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாடகம் போடுவாங்க. ஒரு நாளைக்கு சமூக நீதிம்பாங்க. இப்போ நம்ம வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் கேஷ் சர்வே எடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கார். இன்னைக்கு வன்னியர் இடஒதுக்கீடுல இருந்து பல இடஒதுக்கீடுகள் உள்ளொதுக்கீடுகள் பிரச்சனையானது காரணம் குவான்டிஃபையபிள் டேட்டா இல்ல. ரீசன்ட் குவான்டிஃபைல் டேட்டா இருந்தா தான் உள்ளொதுக்கீடு செல்லும். இப்போ சுப்ரீம் கோர்ட் அதனாலதான் அதை பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப கேஷ் சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில சுயாட்சி பேசுற திமுக அரசு கேஷ் சர்வே எடுக்க மறுக்குது. நம்ம வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அமைஞ்சோன்னா முதல் மேல கேஷ் சர்வே எடுத்து பெரியாரின் கொள்கை, தந்தை பெரியாரின் கொள்கையை நிறைவேற்றுவார். யாரு சமூக நீதியை காப்பாற்றுவார்? யாரு பெரியாரின் வாரிசு? கேஷ் சர்வே எடுக்கிற வெற்றி தலைவர் தளபதி தான் பெரியாரின் வாரிசு. தன் குடும்ப உறுப்பினர்களை பதவிக்கு கொண்டு வர இந்த மன்னர் குடும்பம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அடுத்து நம்ம திருச்சியில இருக்கோம். இங்க ஒரு அமைச்சர் இருக்கார். இல்ல 2 அமைச்சர் இருக்காங்க. ஊழல் வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க இளைஞர்களுக்கு வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் பள்ளி தொடங்கி அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்களோட நலன் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு தேர்தல் அறிக்கை தர இருக்கார். சில விஷயங்கள் சொல்லி இருக்கார். ஆனா இப்போ கவர்மெண்ட் அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் விடுற மாதிரி ஜாப்ஸ் கான்ட்ராக்ட் விடுறாங்க. ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி வேணுமா? வெற்றி தலைவர் மக்களுக்காண்டி உழைக்க போற நம்ம வெற்றி தலைவர் தளபதி வேணுமா? இதுதான் 2006. அடுத்து அண்ணன் சொன்னாரு, ஏதோ பெர்சன்டேஜ் சொன்னாரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்களோட உழைப்பால வர்றாங்க. சில ஹெல்ப் அரசு செய்யுதுன்னா அது அரசோட கடமை. அப்படி அரசு செஞ்சா அதை நாங்க வரவேற்கிறோம். மக்கள் மாணவர்கள் பயன்பெறும். அதாவது நான் யூபிஎஸ்சி இயர்ஸ் டுகெதர் படிக்கிறப்போ அவங்களுக்கு ஸ்டேஃபன்ஸோ அவங்க தங்குற இடமோ கொடுத்தா அரசு கொடுத்தா அதை வரவேற்கிறோம். அதற்காண்டி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு, அவன் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பான். அவன் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஸ்டிக்கர் ஓட்டுறது. அந்த மாதிரி இப்ப அண்ணன் சொன்னார்ல பள்ளிக்கல்வித்துறை பெர்சன்டேஜ். உண்மையிலே பள்ளிக்கல்வித்துறை என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? இதே திருச்சி மாவட்டத்தோட துறையூர்ல பள்ளிக்கட்டோட இடிஞ்சு விழுந்துச்சா? திருப்பூர்ல இடிஞ்சு விழுந்துச்சா? தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் விழுந்து விழுந்துச்சா? பழனியில ஆயக்குடியில விழுந்து விழுந்துச்சா? இந்த மாதிரி எத்தனை மாவட்டங்கள்ல பள்ளி கட்டிடங்கள் இல்ல மேற்கூரை இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்க திமுக அமைச்சர் இளவரசரின் நண்பர் அவர்கள் நடிப்பில் காக்கிற ஆர்வத்தை தன்னோட துறையில காமிக்கணும். நடிப்பு அரக்கன் அவர்கள் தன்னோட துறையில காமிச்சிருந்தா இந்த இது நடந்திருக்காது. குழந்தையில இருந்து பாட்டி வரையும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சி வேணுமா? பெண்களை பாதுகாக்க போற வெற்றி தலைவர் தளபதி வேணுமா? சரி, நன்றி விக்னேஷ். ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். நாட்டின் அடிப்படை விஷயமான கல்வி, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்ற கன்ஸ்ட்ரக்டிவான மக்களுக்கு பயன்பெற லாங் டேர்ம்ல சஸ்டைனபிளா என்ன பண்ணணுமோ அதை பண்ண போற வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அண்ணன் வடிவேல் மாதிரி கிட்னி பத்திரம் மனசனூர்ல ஒருத்தர் இருக்கார். திமுக அரசு திருப்பி வந்தா கிட்னி பத்திரம். நன்றி விக்னேஷ், நன்றி.